வாழ்க்கையில, குடும்பத்துல இயேசுவே அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் உம்மை தான் நம்பி இருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும். சர்வ வல்லவரே, உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். ஏதாவது செய்ய வேண்டும். தேசத்திற்கு இறங்கும் ஆண்டவரே, தமிழ்நாட்டுக்கு இறங்கும், திருச்சி மாவட்டத்துக்கு இறங்கும், எங்கள் திருச்சபைக்கு இறங்கும், தாராதனையில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு இறங்கும். அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்டை நிழலிலே தெய்வமே, ஊழியக்காரர்களுக்காக சுகவீனமாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற, ஆக்சிஜன் தேவையோடு இருக்கிற, பண தேவையோடு இருக்கிற தேவனே, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் நடக்கணுமே. தெய்வமே, இறங்குங்கப்பா, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை, ஆதார் மாதம் 14 15 தேதிகள், யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும். பாருங்க, இளைப்பாறுதல்னா என்ன, அதை தான் பார்க்கிறோம். பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல். உங்களுக்கு இருக்கிற சிலருக்கு எதிரி, சிலர் லைஃப் பாருங்க, ஒரு எதிரி இருப்பான். அந்த ஒரு எதிரியை வச்சே ஐயோ வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போவாது சண்டை வரும், அந்த ஒரு எதிரி துரத்திக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் அந்த எதிரிகள் இல்லாத, பகைஞர்கள் இல்லாத அளவுக்கு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எதிர்த்திட ஒருவர் இல்லை, போராட ஒருவர் இல்லை, வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு ஆளை எழுப்பி விடுறான் பார்த்தீங்களா, அந்த பிசாசை கட்டி போடுறதுக்குரிய பவரை கர்த்தர் உங்க கையில் கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு விரோதமா ஜனங்களை தூண்டி விடுகிற பொல்லாத ஆவிகளை நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் அவனை கட்டி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சாத்தான் கட்டப்பட்டுட்டா எல்லாம் நண்பர்களா மாறிடுவாங்க. எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, எல்லாரோடும் சமாதானம். அடுத்து பாருங்க, அந்த இளைப்பாறுதல்னா என்ன? அடைந்த நாட்கள் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகும். அப்ப இதுவரைக்கும் என்ன இருக்குது? சஞ்சலம். சஞ்சலம்.
சஞ்சலமும் தவிப்பும் கடந்து போகும். சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, மனசு சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இல்லையே, இந்த காரியம் நடக்கலையே, இந்த வேலை கிடைக்கலையே, இந்த பிரச்சனையா இருக்குதே, இப்படியே சஞ்சலத்துல இருந்து ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுக்கும்போது எப்படி வருதுன்னா, சஞ்சலம் அல்ல சந்தோஷம். எப்படி வருது? சந்தோஷம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கதவை திறந்தார், கர்த்தர் எனக்கு காரியத்தை நடத்தி தந்தார், கர்த்தர் என்னை கனப்படுத்தினார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாகவும். அப்புறம் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகும். துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, என்றோ நடந்த ஒரு காரியம், துக்கம், துக்கத்தின் மேல் துக்கம். அந்த துக்கம் இனி ஆளுகை செய்யாது. சோத்திரம். அந்த இடத்தை ஆண்டவர் எடுத்துட்டு சந்தோஷமா கர்த்தர் நம்மளை மாற்றுவார். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பவுல் சிறைச்சாலையில் உட்கார்ந்து என்ன செய்யல? துக்கமாவே இருக்கல. அதுல உட்கார்ந்து ஒவ்வொரு சபைகளுக்கு நிருபங்களை எழுதுறார். சோத்திரம். அன்னைக்கு எழுதப்பட்டது இன்னைக்கும் நம்மை கட்டி எழுப்புகிறது. ஆண்டவர் கிருபை தருவாராக. இன்னைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இனி துக்கம் அல்ல, அது மகிழ்ச்சியா சந்தோஷம். ரெண்டு நல்ல காரியங்கள் பாருங்க. சுற்றிலும் இனி பகைஞர் நீங்கிறாங்க, ரெண்டாவது சந்தோஷம், மூணாவது மகிழ்ச்சி. இவைகள் நமக்குள்ள. இதுதான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா என்ன? சந்தோஷமா இருப்பது இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா என்ன? மகிழ்ச்சியா இருப்பது இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா என்ன? பகைஞர்கள் கையிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்ததே இளைப்பாறுதல். ஸ்தோத்திரம். எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொள்ளுகிறவர். எல்லா தீமைகளிலிருந்து நம்மை ரட்சித்துக் கொள்ளுகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தபடியாக பாருங்க, சங்கீதம் 116 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. கர்த்தர் நன்மை செய்யறது தான் இளைப்பாறுதல். நிறைய நன்மைகளை செய்வார். நம்மளை பூமியில வச்சிருக்கிறார், அதுவே கர்த்தர் செய்த நன்மை. நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அதுவே கர்த்தர் நமக்கு செய்த நன்மை. நம்மை பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் சேர்த்திருக்கிறார், அதுவே கர்த்தர் செய்த நன்மை. அல்லேலூயா. நமக்கு வருகிற நிறைய சிக்கல்கள்ல இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார், இது கர்த்தர் செய்த நன்மை. ஏராள நன்மைகள், கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள், எத்தனையோ நன்மைகள். பாடுறோம், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எத்தனைன்னு சொல்ல முடியல, அன்கவுண்டபிள், நம்ம எண்ண முடியாத ஆசீர்வாதங்கள். அதனால தான் எத்தனை செஞ்சீங்க, இப்படி ஏராள நன்மை செஞ்சபடினால இப்போ இளைப்பாறுதல். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்து கொண்டே இருப்பார். கர்த்தர் இடத்துல இருந்து என்ன வரும்? நன்மை வரும். நன்மை குறைபடாது. நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. நன்மை தொடரும். சோத்திரம். எல்லாம் சீரியல் தொடரும் போட்டு அதிலே பார்த்துட்டு இருப்பான். சீரியலில் உள்ள வைத்த வழி பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், அதுதான் அர்த்தம். தொடரும்னா என்ன? அங்கே ஸ்டேஷன் பிரச்சனை தொடரும். சோத்திர. மாமியார் சூழ்ச்சி, மருமகா பழிவாங்குதல், சூழ்ச்சி, தந்திரம் எல்லாம் தொடரும் அப்படின்னு போட்டு முடியும். அது முடிவுக்கே வராது. ஆனால் இங்கே கர்த்தர்கிட்ட நன்மைகள் தொடரும், ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபைகள் தொடரும். அல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிற சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரொம்ப பெரிய நன்மை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர்கிட்ட வந்தாலே போதும், முழு வழி நடத்தல் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எந்த காரியத்தில் என்ன காரியம் நடக்கணுமோ, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நமக்கு ஒரு நன்மையா நமக்குள்ள இருக்கிறார். நன்மை ஏதும் நம்மில் இல்லை, ஆனாலும் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது அவர் பரிசுத்த ஆவியாகிய நன்மையை தருவது அதிக நிச்சயம். நிறைய நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நன்மைகள் நமக்குள்ள இருக்குது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை நன்மைகள் பாருங்க. எல்லாரும் ஒரு புக் எழுதலாம். நம்ம காலத்துக்குள்ள எல்லாரும் ஒரு புத்தகம் எழுதணும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள். பிறந்ததுலேருந்தே பார்க்கணும். உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்கணும். சோத்திர. கதை முடிஞ்சிரும்னு நினச்சிருப்பாங்க சிலர். சில வீட்டில் பிள்ளைய காலி பண்ணிடுவோன்னே நினச்சிருப்பாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டேன், இதெல்லாம் சாப்பிட்டேன், எப்படியாவது காலி ஆகணும்னுட்டு. ஆனால் காலியாகலை. கர்த்தர் நன்மை செய்து கொண்டு வந்துட்டார். 8வது ஆளாக வெளியே வந்துருச்சான். சோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதையோ பண்ணாலும் சரி, கர்த்தர் நன்மை செஞ்சு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். தாய் தகப்பனுக்கே பிடிக்கல, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அதை தாண்டி கர்த்தர் கொண்டு வந்தது பெரிய நன்மை. வளர்ந்து குழந்தையாக இருக்கும்போது சோத்திரம் வந்த வியாதி, அவ்வளோ பிரச்சனை, ஆஸ்பத்திரி, டாக்டர் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் தாண்டி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு போனால் அது ஒரு பெரிய ஸ்டோரி. சோத்திரம். அங்கேருந்தும் கர்த்தர் தாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இடையில வந்த பிரச்சனை, போராட்டங்கள், எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். இதுதான் இளைப்பாறுதல். நன்மை வந்த உடனே அமைதியாயிரும். சோத்திரம்.
நீங்கள் பஸ்லலாம் ஏறி பார்த்தீங்கன்னா கச்ச கச்ச கச்சன்னு சவுண்டு கேட்கும். ஆளுக்கு ஒரு சீட்டு கிடைச்ச உடனே அமைதியாயிரும். அது வரைக்கும் பாருங்க அவ்வளோ பெரிய சவுண்டு. சோத்திரம், என் பேக்கு உன் பேக்கு என்னென்னமோ வரும் கொஞ்ச நேரம். அதனால தான் அவன் என்ன செய்வான், கரெக்டாக ஏதாவது ஒன்று பாட்டை போட்டு விட்ருவான். அன்றைக்கி ஒரு கண்ட்ராக்டர் கிடையாது சார், இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிடுவேன் எல்லாம். அந்த கொஞ்ச நேரத்தில் அமைதியாக அவன் போடுறது நமக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறது கிடையாது. சிட்டியை விட்டு வண்டி வெளியில் வரணும், அது வரைக்கும் ஒன்று போட்டு விட்டுட்டு ஒரு ஆட்கள்லாம் கொஞ்சம் அமைதி ஆகிட்டான்னு ஒன்று டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அவன் தனியாக வேற பாட்டு ஓடும் முன்னாடி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நன்மையை வழங்காதீரார், நன்மையை வழங்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறவர். தேவனை தேடுகிற தேவ பிள்ளையே, உங்களுக்குரிய நன்மைகளை நீங்க எடுத்துட்டு போகணும். உங்க விசுவாச கரத்தை என்ன செய்யணும், நீட்டணும். இங்க பஃபே சிஸ்டம் மாதிரி தான். பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ஒரு பில்லை கட்டிட்டீங்கன்னா போதும், என்ன வேணாலும் சாப்பிடணும். கூட ஒரு இட்லி இருக்கான்னு சொல்லி யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன வேணுமோ, ஜூஸ் வேணாம், ஜூஸ் வகைகள், ஃப்ரூட்ஸ் வகைகள், சாலட் வகைகள், என்வி வெஜ்ஜி, என்னென்ன வகை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இதே போல் தேவனுடைய வீடு அதை விட 1000 மடங்கு பெருசு. இன்னைக்கு என்ன தேவையோ இயேசுவின் நாமத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. உங்கள் கையை பிடிக்க மாட்டார் ஆண்டவர். இன்னும் அள்ளிக்கிட்டு போ, சிலவற்றை சிந்த விடுங்கள். சோத்திரம், 1 படி கொடுத்து அனுப்புவார், 6 படி கொடுத்து அனுப்புவார், சொந்தமாக்குவார். தேவன் வயலை உங்களுக்கு நன்மைகளை தருவார். அல்லேலூயா. அந்த இயேசு நம்முடைய சொந்தமானவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ஆராதனைக்கு போயிட்டு வந்தோம், வழக்கத்துக்கு நினைக்க வேண்டாம். தேவ சமூகத்துக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்குற நீங்க உங்க விசுவாச கரத்தை நீட்டி எடுத்துக்கொள்ளுங்க. யார் யாருக்கு என்ன வேணுமோ அது விசுவாசத்தோடு கேளுங்க. தடைகள் எல்லாம் மாறட்டும். வியாதிகள் இருந்து இப்போ நாங்கள் சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம், பலவீனத்திலிருந்து பலனை எடுத்துக்கொள்கிறோம், சந்தோஷத்தை எடுத்துக்கொள்கிறேன், அந்த மகிழ்ச்சியை நான் எடுத்துக்கொள்கிறேன், வேலை இல்லாதவங்க நல்ல வேலையை நான் பெற்றுக்கொள்கிறேன், திருமண காரியங்களில் கர்த்தர் ஏற்ற துணையை நான் பெற்றுக்கொள்கிறேன். விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தில் இடம் இல்லாதவங்களுக்கு நல்ல இடம் கிடைப்பதாக, வீடு இல்லாதவங்களுக்கு நல்ல வீடு வாசலை ஏற்படுத்துவீராக, வாகனம் இல்லாதவங்களுக்கு நல்ல வாகனங்கள் கொடுக்கப்படுவதாக, கடன் மாறி ஐஸ்வரியத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச கரத்தை மட்டும் நீட்டணும். ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் தர்றார், இலவசமாய் தருகிறார். நமக்கு கொடுக்கறதுனால அவர் குறைஞ்சி எங்கேயும் போய் கடன் வாங்க வேண்டியது கிடையாது. அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாம் உண்டாக்குகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஏசாயா 28:11-12 வாசிக்கும் போது, பரியாச உதடுகளினாலும் பரியாச உதடு அந்நிய பாஷை இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க. அப்ப ஏற்கனவே இந்த வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். பரியாச உதடு அந்நிய பாஷை, இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று. இளைப்பாறுதல், ஆறுதல். நல்லா கவனிக்கணும். எங்க இளைப்பாறுதல் இருக்கிறது? அந்நிய பாஷைகளை பேசி, பரிசுத்த ஆவியில நிரம்பி, தேவனுடைய பாஷைகளை பேசி, தேவனோடு ரகசியங்களை பேசி, வரங்களாகிய பாஷைகளை பேசி, தேவனோடு உள்ள மகத்துவங்களை பேசி ஆண்டவரை துதிக்கும் போது பாருங்க, இளைத்து போன வாழ்க்கை இளைப்பாறுதலா மாறிடும். தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து போகும்போது என்னென்ன இளைப்பாறுதல்லாம் இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவர். I will give you rest. Hallelujah. இளைப்பாறுதலின் தேவன். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் நீ உடைக்கும் போது பார்த்தா உட்கார்ந்துருந்த அஸ்திபாரமே துமு துமு துமுன்னு உடையுது. ஆமா, உங்களே என்னை அடைச்சு போட்டா தடை உடையும் இயேசுவின் நாமத்தில். சத்துரு இன்னைக்கு யாரையாவது அடைச்சு போட்டா இப்போ கர்த்தர் அந்த வல்லமையை விளங்க பண்ணுவாராக. யாராவது கட்டப்பட்டிருந்தா இப்போ அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. தேவ பிள்ளைய கூண்டில் அடைக்க நீ யார்? இப்போ கர்த்தருடைய மின்னல் வல்லமை வெளிப்படும், அஸ்திபாரத்தை அசைக்கும். அதனால தான் பாடும்போது ஜெபம் செய்ய தொடங்கினால், துதி செய்ய தொடங்கினால் அஸ்திபாரம் அசையும். பாட்டுக்கு பாடிட்டு போயிடக்கூடாது. இது லைவ், இது நேர் அலை. கர்த்தர் அதை காண பண்ணுவார். நீங்க விடுவிக்கப்படுகிறீர்கள். உங்களை யார் அடைத்து வைக்க முடியும்? சோத்திரம் உடையும் தடை. சிறைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக, மனுஷனால் அடைக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக, சாத்தானால் அடைக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. அந்த துதியின் அபிஷேகம் நமக்கே தெரியாம துதிக்க துதிக்க நமக்குள்ள இருக்கிற தடைகள்லாம் ஓடும், குடும்பத்துக்குள்ள இருக்கிற தடைகள்லாம் ஓடும், ஒளிஞ்சு கிடக்கிற சத்துருக்கெல்லாம் ஓடி கர்த்தர் முழங்கியே கெர்ச்சிக்கிறார். கர்த்தர் சிங்கத்தை போல் கெர்ச்சித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். ஒரு சத்தம் போட்ட உடனே பாருங்க ஓடும். வீடுகளுக்குள்ள இருக்கிற போராட்டம்லாம் வெளியே ஓடிடும். அதனால தான் கம்பீர சத்தம். நீதிமானின் வீட்டில் என்ன சத்தம் கேட்கும்? கம்பீர சத்தம். அல்லேலூயா. உங்க வீட்டில் பாடும்போது சோத்திரம் நல்ல கம்பீரமா பாடணும்.
அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க இந்த பாட்டு சத்தம் தான் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம பயந்து பயந்து பாடுறது, பரலோகமே என் சொந்தமே அப்படி பாடக்கூடாது. கம்பீர சத்தமாக தான் பாடணும். நேசரேத் பகுதியில் ஒரு குடும்பம், சிஎஸ்ஐ குடும்பம் தான். அவங்க 8 மணி ஆச்சுன்னா குடும்ப ஜெபம், குடும்பமாக பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பாடணும். இதை ஒருத்தர் அப்படி கடந்து போயிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறாரு. அவர் உள்ளத்தை இயேசு தொட்டார். அவர் பாவ உணர்வடைந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையா மாறிட்டார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் கம்பீர சத்தம் கேட்கணும். இது கர்த்தருடைய ஆலயம், இது கம்பீர சத்தம் உள்ள இடம். கம்பீரம் யாருக்கு வரும்? ராஜாக்களுக்கு தான் வரும். ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உண்டு. யாருக்கு? எனக்கு, உங்களுக்கு. என்ன கம்பீரம் உண்டு? ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்கு உண்டு. தோத்து போன மாதிரி தலை குனிஞ்சு புலம்பிக்கிட்டு அடுத்த செமஸ்டர்ல பார்த்துலாம் அரியர் ஒன்று இருக்குன்னு கவலைப்பட மாட்டேன். அப்படி அல்ல, ராஜாவின் ஜெய கம்பீரத்தோட வாழ பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள எப்பவுமே என்ன கம்பீர சத்தம் கேட்கணும்? ராஜா கம்பீர சத்தம். இப்படி கம்பீரமா வாழ்றவங்களுக்கு தான் ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும். கம்பீரமா புறப்படணும் அன்னைக்கு. ஹல்லேலூயா, சோத்திரம். அதனால தான் நல்ல கர்த்தரை துதித்து அந்த விடுதலையோடு வாழணும். நல்ல பரிசுத்தாவில நிரம்பணும், நல்ல அந்நிய பாஷைகளை பேசணும், வரங்கள் வெளிப்படணும், கனிகள் வெளிப்படணும், கிருபைகள் வெளிப்படணும், வல்லமை வெளிப்படணும், அவருடைய அபிஷேகம் வெளிப்படணும். ஆவியானவருக்குள் இருக்கிற சகலமும் நம்மை நிரப்பி அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகணும். அல்லேலூயா. நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைமைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால பரிசுத்தாவி இது ஒன்னே பெரிய விஷயம். இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல். அடுத்து என்ன கிடைச்சிரும்? ஆறுதல். இஸ் எ கம்ஃபர்ட்டர். அவர் ஆறுதல் படுத்துகிறவர், ஆறுதலின் தேவன். ஆவியானவர் வந்தாலே அப்படியே ஒரு ஆறுதல் வந்துடும். தாயை போல தேற்றி அரவணைத்து தூக்கி சுமந்து பலப்படுத்தி ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுகிறவர். ஆவியானவருக்குள்ள வராதவங்க பாருங்க, பூனை மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஜெபம் பண்ண அப்படியே ஆட்கள் மாறி பரிசுத்தாவில நிரம்பினோடனே சிங்கம் போல கர்த்தர் நம்மளை மாத்திடுவார். ஆமென். அது வாலிப நாட்களில் கர்த்தர்ட்ட ஆவினால் நிரம்புறது நல்ல விஷயம். சோத்திரம். ஒரு மாதிரி துக்கத்தில், பலவீனத்தில், போராட்டத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் பரிசுத்தாவிகளை வந்துட்டா பாருங்க, கம்பீரிப்பாங்க. மறுதளிச்ச பேதுரு, ஓடு ஒளிந்த பேதுரு, சபித்த பேதுரு, சத்தியம் பண்ண பேதுரு, பரிசுத்தாவி வந்த உடனே சோத்திரம் வீரமா முழங்க ஆரம்பிச்சிட்டார்ல. அல்லேலூயா. நீங்கள் இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகள். அப்படி சொன்ன உடனே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களே. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை பலப்படுத்த போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த விடுதலைக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து. நல்லா கவனிங்க. இளைப்பாறுதல் எங்க இருக்குங்கிற ரகசியத்தை தான் நம்ம வேதத்துல பார்த்துட்டு இருக்கோம். வழிகளில் நின்று பூர்வ பாதை எவையென்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பூர்வ பாதைனா என்ன? பூர்வ பாதைனா ஆபிரகாமுக்கு கர்த்தர் நடத்தி காண்பித்தாரே அந்த பாதை, மோசேக்கு காண்பித்தாரே அந்த பாதை, அப்போஸ்தலர்கள் நடந்து போனாங்களே அந்த பாதை, தானியேல் கடந்து போனாரே அந்த பாதை, சோத்திரம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கடந்து போனாங்களே அந்த பாதை. அந்த தேவ பாதையில நடக்க ஆரம்பித்தா இளைப்பாறுதல். அதை விட்டுட்டு கண்களின் காட்சி, கொண்டது கோலம், இந்த மாதிரி வாழ்ந்தோம்னா இளைப்பாறுதலே இருக்காது. இளைத்து போயிடுவோம். பூர்வ பாதை தேவன் நமக்கு எழுதி கொடுத்த பாதை. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கு. அந்த பாதை இயேசு காண்பித்த பாதை. அந்த பாதையை போகணும். சுய பாதையில் போகக்கூடாது, மாம்சம் விரும்புகிற பாதையில் போகக்கூடாது, மனசு விரும்புகிற பாதையில் போகக்கூடாது. அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி, அந்த பாதை அல்ல. இதுதான், இதிலே நடவுங்கள், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற மெய்ப்பருடைய சத்தம். அவனவனுக்கு தேவன் நியமித்த பாதை, அந்த ஓட்டம், அதில் போனோம்னா இளைப்பாறுதலோடு இருக்கலாம். எந்த போராட்டம் கிடையாது, இளைப்பாறுதலோடு. பாதை மாறி போச்சுன்னா என்னாகும்? சென்னைக்கு போகிறோம், 4 ways பிடிச்சி கரெக்டாக போயிட்டே இருக்கணும். போக போக போர்டில் வரும் 250, 200, 180, 100 அப்படின்னு வரணும். அதை விட்டுட்டு வேற திசைக்கு போனால் திடீர்னு போர்டு மாறிச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த சரியான பாதையில் போக கர்த்தர் கிருபை தருவாராக. மத்தேயு 11:28 வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்லா கவனிங்க. இளைப்பாறுதல் வேணும்னா என்னிடத்தில் வரணும். யார்? இயேசு கிட்ட வரணும். ஒன்று. ரெண்டாவது, என் நுகத்தை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நுகம் நம்ம மேல இருக்கணும். உங்க மேல தேவனுடைய பொறுப்புன்னு ஒன்று இருக்கணும். தேவன் கொடுத்த சில பொறுப்பு நம்ம மேல இருக்கணும். அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம மேல இருக்கணும். அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து மூணாவது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. குழந்தையை போல வந்து உட்கார்ந்துருக்கணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த காலத்து பிள்ளைகளை சொல்ல முடியும். வெளியில கேட்கிறேன், உள்ள கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம இந்த மூணு காரியம் செய்யணும். இயேசுவினிடத்துல வரணும், இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவினிடத்துல கற்றுக்கொள்ளணும். நிறைய சொல்லி தருவார். தேசத்தை பத்தி சொல்லுவார், தமிழ்நாட்டை பத்தி சொல்லுவார், ஸ்தாபனத்தை பத்தி சொல்லுவார், தலைவர்களை பத்தி சொல்லுவார், ஊழியக்காரங்களை பத்தி சொல்லுவார், பட்டணத்தை பத்தி சொல்லுவார், மற்றவங்களை பத்தி சொல்லுவார். ஏகப்பட்டதை ரியலா கர்த்தர் பேசுவார். ஒரிஜினல் எல்லாம் சொல்லி தருவார். சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தார்ல, நிறைய சொல்லி தருவார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு சொல்லுவார். உண்மைன்னா என்னன்னு சொல்லி தருவார். பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லி தருவார். தாழ்மைனா என்னன்னு சொல்லி தருவார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், அந்த தாழ்மைனா என்னன்னு சொல்லி தருவார். உண்மைன்னா என்ன, உண்மைக்கு என்ன பலன் கிடைக்கும், ஏன் சிலர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, அவங்க எங்க சிக்கினாங்க, எங்க வழி விலகினாங்க, எல்லாமே சொல்லி தருவார். மற்றவங்களுக்கு சொல்றதில்ல, நம்ம தெரிஞ்சு கவனமா இருக்கிறதுக்கு சொல்லி தருவார். நிறைய ரகசியங்களை கர்த்தர் சொல்லி தரும்போது என்ன நினைச்சிடக்கூடாது, ஆண்டவர் மற்றவங்களை குற்றப்படுத்தி அவங்கள தப்பா பார்க்கறதுக்கு அல்ல, நீ கவனமா இருந்து அந்த மாதிரி சிக்கி கொள்ளாத மகனே அப்படின்னு நம்மோட ஆண்டவர் பேசுவார். இந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வாஞ்சித்தா கர்த்தர் தருவார். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டா அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை உள்ளவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஸ்தோத்திரம். கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லித்தாங்க ஆண்டவரே. அதிகாலையிலே எழும்பி கற்றுக்கொள்ளணும், வேதத்தை வாசித்து கற்றுக்கொள்ளணும், ஜெபித்து கற்றுக்கொள்ளணும், வெளிப்பாடுகள் மூலம் கற்றுக்கொள்ளணும், தரிசனங்கள் மூலம் கற்றுக்கொள்ளணும், தீர்க்க தரிசனங்கள் மூலம் கற்றுக்கொள்ளணும். நிறைய சொல்லி தருவார். கற்றுக்கொண்டு இளைப்பாறுதலோடு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு நேரம் இது, ஒரு ஒப்பு கொடுத்தலின் நேரம் இது. அல்லேலூயா. உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட, ஆன்லைன்ல கேட்ட, தொலைக்காட்சியில கேட்ட, நேர்ல கேட்ட எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த இளைப்பாறுதல் வரட்டும் ஆண்டவரே. சமூகத்திலே நாமதன்மை கண்டடைந்தே, சமூகத்திலே தருவேன் என்று சொன்னீர். இளைப்பாறுதலின் அடையாளங்களும் இளைப்பாறுதலை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்தில் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய இளைப்பாறுதல் உண்டாவதாக, ஆவியானுடைய இளைப்பாறுதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை ஆராதனையில் இருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதற்கு உதவி செய்த ஜெபித்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
திருச்சியில் விடுதலை உபவாச ஜெபம் நாள் இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் ஏஜி பிளஸிங் சென்டர், 116 காவேரி நகர், திடீர் நகர் ரோட், அரியமங்கலம், திருச்சி 10. தேவ செய்தியாளர்கள் ரெவரண்ட் சத்யசிங் திருநெல்வேலி மற்றும் ரெவரண்ட் டி ஜெபராஜ் திருச்சி. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். விடுதலை பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள ராக் சிட்டி ஏஜி சபை, செல்போன் 9976607364. ராக் சிட்டி ஏஜி சர்ச். சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.